ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தா தலாணி உரையை பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே துவைச்சி போட்டுறோம். இப்போ வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வாரத்துக்கு 2 தடவையோ நீங்கள் தலாணி உரையை நீங்கள் துவைச்சி போட்டுருவீங்க. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம புதுசாக தலாணி உரை வைக்கும்போது கிருமிகள்லாம் போயிடுது. அப்பப்போ சோப்புலையோ இல்லை டெட்டாலையோ எப்போவுமே துணி துவைக்கும்போது கொஞ்சம் டெட்டால் ஊற்றி துவைங்க. கொஞ்சம் டெட்டால் வாங்கி வச்சுக்கோங்க. வாஷிங் மிஷினில் மொத்தமாக நீங்கள் துவைக்கும்போது கொஞ்சம் நான் அப்படி தான் பண்ணுவேன். கொஞ்சம் டெட்டாலை ஊற்றிட்டிங்கன்னா எல்லா துணியுமே கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். அதே தவிர கிருமி இருக்கா. எப்போவுமே நான் அப்படி தான் செய்வேன். கொஞ்சம் எடுத்து மொத்த துணியோடு ஊற்றிடுவேன். அப்போ வாசனையாக இருக்கும். உங்களுக்கு அப்படி துவைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தலாணி உரை, பெட்ஷீட் அதெல்லாம் ட்ரெஸ்ஸோடு சேர்த்து துவைக்காதீங்க. தனியாக போடுங்க. அதாவது ஸ்க்ரீனு, அப்புறம் சோபா கவரு. நான் அப்படி தான் எப்போவுமே செய்வேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்க்ரீனு, சோபா கவரு, பெட்டில் உள்ள பெட்ஷீட்டு, தலாணி உரை இதெல்லாம் மொத்தமாக போட்டு நான் துவைச்சிருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதியடியை தனியாக கையால் தான் துவைச்சி போடுவேன். இப்படி துவைக்கிறதுக்கு சில ஒரு வீட்டில் நான் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாக அந்த வாஷிங் மிஷினில் அந்த மிதியடியெல்லாம் தூக்கி போட்டு துவைச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்ன மிதியடியெல்லாம் போட்டு வாஷிங் மிஷினில் துவைக்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. நான் அவ்வளோ அழுக்கு அவ்வளோ கிருமி அதை துவைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கழுவி விட்டுட்டு துணியை போடணும். அப்படி நீங்கள் துவைக்கதாக இருந்தால் மிஷினை நல்லா கொஞ்சம் வாளி விட்டு நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா துணியை போடுங்க. அப்படியே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த துணிகள்லாம் பார்த்தீங்கன்னா அரிப்பு ஏற்படும். இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா தலாணி உரையில் நம்ம துவைச்சிட்றோம். ஆனால் அந்த தலாணியை பார்த்திங்கன்னா நம்ம வருஷ கணக்காக வச்சுருக்கோம். அதில் அவ்வளோ கிருமி இருக்குமா. அந்த தலாணியெல்லாம் அப்பப்போ நீங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கின தலாணியை தூர போட்டுட்டு அடுத்து நான் 500 கொடுத்தேனே 1000 கொடுத்தேனே அப்படின்னு சொல்லி அந்த தலாணியை அப்படியே வச்சுக்காய்ங்க. ஏன்னா அதில் அவ்வளோ கிருமிகள் டாய்லெட்டில் உள்ள கிருமிகளோட அதிக அளவு கிருமிகள் எதில் இருக்குன்னா நம்ம தலாணியில் தான் இருக்குமா. ஏன்னா நம்ம தலையை வச்சு படுக்கிறோம். தலையில் என்ன தேய்க்கிறோம் எல்லாமே இருக்கும். அந்த கிருமிகள் எல்லாமே தலாணி உரையில் தான் இருக்குமா. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த தலாணியெல்லாம் தூர போட்டுட்டு அப்பப்போ சேஞ்சு பண்ணிடுங்க. அப்படியே 4 வருஷம் 5 வருஷம் வச்சுக்காதீங்க. அப்போ அப்படியே சிக்கு படித்து ஒரு நாற்றம் வரும். நாற்றம் வந்தது அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நாற்றமாக நாரும். அந்த கிருமிகள் ஃபுல்லாக உங்கள் தலையில் பட்டது அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு தலைவலி வரும். அந்த ரூமில் தலைவலி வரும். தலைவலி வந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வரும். நெகட்டிவ் எனர்ஜி தலைவலி காய்ச்சல்னால் அடிக்கடி வர்றதுக்கு காரணம் இந்த அவங்களுடைய தலாணிகளாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் படுக்கும்போது கெட்ட கனவுகள், அப்போ கெட்ட எனர்ஜி வரும்போது அப்போ மனசு சோர்வடையும், உடம்பு சோர்வடையும். அப்போ ஒரு கெட்ட கனவுகள் வர்றதுக்கு அந்த தலாணி கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் தலாணியாக இருந்தாலும் சரி, நான் தான் தலாணி உரை துவைச்சி போட்டு தான் படுத்துட்ருக்கேன், அதுக்குள்ளே தானே இருக்குது தலாணி அப்படின்னு சொல்லாதீங்க. இருந்தாலும் சரி வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அந்த தலாணியை மாற்றிடுங்க. சில தலாணிகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ துவைக்கிற மாதிரியே கொஞ்சம் என் தலானிலாம் துவைக்கிற மாதிரி இருக்கும். நல்ல சோப்பு போட்டு 1000 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஒரு தலானி 1000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். அது சோப்பு போடாமல் நல்ல சோப்பு போட்டு மாடியில் காய போட்டு வச்சுருவேன். அப்படி தலாணி இருந்தாலும் சரி அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா தூர போட்டுருங்க. பைசாவை பார்க்காதீங்க. ஏன்னா 1000 ரூபாய்க்கு பார்த்துட்டு அப்புறம் உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு 10,000 ரூபா செலவழிக்க வேண்டியிருக்கும். அதனால் வேண்டாம். தலாணிலாம் தூர போட்டுருங்க. வீடுகள் சுத்தமாக இருக்கணும். வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே சுத்தமாக நம்ம தான் வச்சுக்கணும். சில வீடுகளில் வீட்டுக்குள்ளே போனாலே நாற்றம் வரும். என்ன பார்த்தா தலாணி உரையிலேருந்து, ஸ்க்ரீன்லேருந்து, பெட்ஸ்லேருந்து, பெட்டெல்லாம் மாற்றவே மாட்டாங்க. பெட்லேருந்து, தலாணி உரையிலேருந்து இப்படி வீடுகள் எங்கே பார்த்தாலும் ஒரே நாற்றமாக இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். அவங்களுக்கு எப்போ பாரு காய்ச்சல் உடம்பு சரி தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக சுத்தமே இல்லாமல் இப்படி வைக்கிறதுனால தான் இருக்கும். அதனால் வீட்டை நீங்கள் சுத்தமாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள்லாம் வரக்காது. இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ நிறைய நான் உங்களுக்கு இந்த சேனல் போட்டிருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்பு அதை கொடுத்தா மட்டும்தான் மானிட்டேஷன் பண்ண முடியும். நான் ஃபுல்லாகவே மோட்டிவேஷன் வீடியோ தான் போட்டிருக்கேன். அதனால் மக்களுக்கு என்ன தேவை, என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.